ஓகே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் எல்லாரையும் மறுபடியும் இந்த எபிரேயர் நிருபத்தினுடைய பைபிள் ஸ்டடியை தொடர்வதற்கு தேவன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நான் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிற வசனம் ஆபிரகாமை குறித்ததான ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது. எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரையில் உள்ள பகுதிகளை நாம் இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். ஒருவேளை நம்ம இந்த ஆபிரகாம் என்று சொன்ன உடனே எல்லா நிருபங்களிலுமே ரோமர் நிருபத்திலே, கலாத்தியர் நிருபத்திலே, இன்னும் 1 பேதுருவிலும் கூட, நம்ம யாக்கோபு நிருபத்திலே, இங்க எபிரேயர் நிருபத்திலே, எல்லாவற்றிலும் நம்ம ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை இந்த ஆபிரகாம் என்று சொன்னாலே அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு நபர். விசேஷமாக இஸ்ரவேலர்களுக்கு அவர் மிக முக்கியமான நபர். யூதர்களிடத்திலே விசுவாசத்தை குறித்து பேச வேண்டுமானால் அதுல ஆபிரகாமை குறித்து பேசுவது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று தங்களை குறித்து பேசிக் கொள்வது அவர்களுக்கு உரிமையும் உண்டு, அவர்களுக்கு பெருமையும் உண்டு. ஆனா அப்படினாலே விசுவாசம் என்கிறதான ஒரு காரியத்தை பற்றி பேசும்போது, இல்லைனால் எந்த காரியத்தை பேசினாலுமே ஆபிரகாமை அவர்கள் தங்களுடைய பிதாவாக கருதுவதனாலே அதை குறித்து பேசுவது மிக முக்கியமான ஒரு பகுதியாக இந்த பகுதியிலே காணப்படுவதை நம்ம பார்க்கலாம். நம்ம கலாத்தியர்ல நம்ம வாசிக்கும் போது நம்ம இந்த விதமாக வாசிக்கிறோம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஒருவேளை இஸ்ரவேலர்களுக்கு ஆபிரகாம் முக்கியமானவர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, அப்ப நம்ம ஆபிரகாமை பத்தி படிக்கும்போது என்ன யோசிக்கணும்னு பார்க்கும்போது, விசுவாசத்தை உடையவர்களாகிய நம்ம, விசுவாச மார்க்கத்தார்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நம்மளையும் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அந்த கலாத்தியர் 3:29 அதே அதிகாரத்துல, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்றும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானா இந்த ஆபிரகாம் இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் பிதாவானவரா அப்படின்னு கேட்டா இல்ல, விசுவாசத்தின் அடிப்படையில அவர் நமக்கும் பிதாவாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனங்களிலே நம்ம பார்க்கிறோம். அது சும்மா சொல்றதுக்காக இல்ல, நம்ம ஆபிரகாமின் சந்ததி என்றும் வாக்கு தத்தத்தின்படி நம்ம சுதந்திரர் அப்படின்னா ஹேர், அதாவது உரிமைக்கு பாத்திரராக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்னும் சில விஷயங்களை சொல்லும் போது, இந்த ஆகாரையும் சாராளையும் பற்றி பேசி இந்த இஸ்மவேலையும் இந்த ஈசாக்கையும் பற்றி பேசும்போது கூட ஈசாக்கு வாக்குத்தத்தத்தினுடைய பிள்ளை என்று சொல்லும் போது அது அந்த வாக்குத்தத்தம் என்கிறதான அந்த உரிமைக்குள்ள நம்ம எல்லாம் வர்றோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இதுதான் அங்க நமக்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது. ஆனா அப்படினால இந்த ஆபிரகாமை குறித்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லாம் நமக்கும் மிகவும் பயனுள்ள காரியங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். மத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனத்துல யோவான் ஸ்நானகன் சொல்லும் போது அந்த இஸ்ரவேலர்களை இல்லைன்னா யூதர்களை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். அது அவங்க அப்படிதான், உண்மையாதான் அவங்க சொல்லிக்கிறது கரெக்ட் தான், ஆபிரகாமுடைய சந்ததி தான் அவங்க. ஆனா அவர் இங்க என்ன வார்னிங் கொடுக்கிறாரு அப்படின்னா, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன அப்படிங்கிறாச்சுன்னா, ஆபிரகாமுக்கு நீங்க சந்ததி தான், ஆனா அதை நீங்க பெரிய காரியமா நீங்க எடுத்துக்கிடாதீங்க. ஏன்னா ஆண்டவர் நினைச்சாருன்னா கல்லுகளினாலேயே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண முடியும் அப்படின்னா, புறஜாதியாராக இருந்த நம்மையும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக மாற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அப்ப அங்க என்ன அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்பது யூதர்களுக்கு இல்லை என்றால் இஸ்ரவேலர்களுக்கு மிகவும் அவசியமான ஒரு காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 8:39 நம்ம வாசிக்கும் போது இங்க இயேசுவே அவர்களுக்கு பதில் சொல்றாரு. அப்ப அங்க அந்த யூதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆபிரகாமே எங்களுக்கு பிதா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. அப்ப இந்த வசனத்துல இருந்து என்ன தெரியுதுன்னா, யாரு ஆபிரகாமின் கிரியைகளை அப்படின்னா ஆபிரகாம் செய்த கிரியைகளை யாரு செய்யறாங்களோ அவங்க தாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்பதற்கு அத்தாட்சியை தருகிறார்கள். யாரு அதை செய்யலையோ அவங்க ஆபிரகாமின் பிள்ளைகள் இல்லை. அதுதான் அங்க ஒரு கான்வர்சேஷன்ல நடக்குது. அப்ப ஆபிரகாமை விசுவாசத்துக்கான தந்தைன்னு சொல்லிட்டோம்னா, யாரெல்லாம் அந்த விசுவாசத்தின் கிரியைகளை செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போகிற இந்த நம்ம இன்னைக்கு நம்ம படிக்க போகிற இந்த வேத வசனத்தினுடைய நம்ம பகுதிகளை பார்த்தோம்னா நம்ம அதை வாசித்திடலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 8 to 10 வரை உள்ள வசனங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான்.
விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். இந்த வசனத்துல வந்து நிறைய காரியங்களை ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கிற காரியத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம பிரித்து அதுக்குள்ள என்னதான் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற சில காரியங்களை நம்ம வந்து பார்க்கலாம். இதுல முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டாச்சுன்னா, அவன் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இந்த அறியாமல் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கும்போது எங்க போறான்னு தெரியாம அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம். ஆனா இதுல கிரேக்க மொழியில பார்க்கும்போது அதுக்கு ரெண்டு வகையான வார்த்தைகள் உண்டு. இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்க வார்த்தைக்கு ஒரு விசேஷமான ஒரு மீனிங் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நம்ம தமிழ்ல அதை வந்து கொஞ்சம் விளக்கமா சொன்னோம் அப்படின்னா, தான் போகிற இடம் என்னதென்று அவன் கவலைப்படாமல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தவுட் மைண்டிங் வேர் ஹி இஸ் கோயிங் அப்படிங்கிற அந்த மீனிங் அதுக்குள்ள இருக்குது. இப்ப வந்து சப்போஸ் இந்த கானான் தேசத்துக்கு தான் தேவன் ஆபிரகாமை போக சொல்லி அவர் அனுப்புறார். ஆபிரகாமுக்கு தெரியும் எங்க போறாரு, அந்த பிசிக்கலா அந்த பிளேஸ் எங்க இருக்குங்கிறது ஆபிரகாமுக்கு தெரியும். இப்போ வந்து ஒருவேளை நம்ம இந்தியர்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அமெரிக்காக்கு யாராவது போறீங்களா அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா போவாங்க. ஏன்னா அது அவங்க விரும்பக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். ஒருவேளை இந்த கானானை பற்றி பேசும்போது, கானான் வந்து ஒரு செழிப்பான ஒரு இடம். அந்த இடத்துக்கு தான் ஆண்டவர் அவனை போக சொல்றாரு. ஆனா இங்க ஆபிரகாமை பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று சொல்லும் போது, ஆண்டவர் கூப்பிட்டு இருக்காரு, நான் போறேன். அது எந்த இடமா இருந்தா, அது அமெரிக்காவா இருந்தா, ஆப்பிரிக்காவா இருந்தா, அந்த ஆட்டிடியூடு தான் அங்க மிக முக்கியமான ஒரு கருத்தாக அங்கே வர வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரியும் கானானுக்கு போறாரு அப்படின்னு சொல்லி. அதனால அவர் கிளம்பி போகும்போது எங்க ஆண்டவர் அவரை கொண்டு போறாருங்கிறது தெரியும். ஆனா அவருடைய மைண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருந்துச்சுன்னா, அது செழிப்பான இடம், அதனால நான் ஆசையோட போறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், ஆனபடினாலே நான் போகிறேன், அந்த இடத்தை பத்தி நான் கவலைப்படல, என்னுடைய கீழ்ப்படிதலை பற்றி கவலைப்படுகிறேன் என்கிற அந்த எண்ணத்தோடு போனான் என்கிற ஒரு விஷயத்தை இந்த அறியாமல் புறப்பட்டு போனான் அப்படிங்கிற கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையிலிருந்து நம்ம அந்த அர்த்தத்தை வெளியில கொண்டு வரலாம். சரி, இப்போ வந்து சில காரியங்களை இந்த வசனங்களை நம்ம ஆராய்வதற்கு முன்னால வரலாற்று பிரகாரமான சில காரியங்களை நம்ம பார்த்துடலாம். இப்போ ஆண்டவர் வந்து ஆபிரகாமை பார்த்து அழைக்கிறார். ஒருவேளை இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்ம இடத்துல நேரடியாக வந்து எதையாவது நம்ம கேட்கக்கூடியதாக பேசி ஒரு தரிசனத்தை கொடுத்து நீ செய்யின்னு சொல்லுவாரா அப்படின்னு கேட்டா, அது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அப்படி நடக்காது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டாச்சுன்னா, நம்முடைய கையிலே முழு வேதாகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு என்ன பிரியம், ஆண்டவர் நாம் என்ன செய்ய விரும்புகிறோம்ங்கிறத நமக்கு சொல்லி தந்திருக்கிறாரு. அந்த வேதத்தினுடைய அடிப்படையிலான அந்த பிரின்சிபிள்ஸ் இல்லைன்னா அந்த சொல்லப்பட்ட காரியங்களின் அடிப்படையில நம்ம வந்து முடிவெடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எல்லா காரியத்திற்கும் போய் ஆண்டவர்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. ஆண்டவர் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. அதனால நம்முடைய தேவனோடு கூட உள்ள உறவுல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம், தேவனுடைய வசனம் நமக்கு என்ன சொல்கிறதுங்கிறத வச்சுதான் நம்ம தீர்மானங்களை எடுக்க வேண்டியவர்களாக நம்ம இருப்போம். ஒருவேளை இன்னைக்கு அநேகர் வந்து கல்யாணம் பண்ணணும்னா எந்த பொண்ணுன்னு போய் பாஸ்டர்கள்ட்ட ஜோம் பண்ணி கேட்கிறாங்க. அது சரியான முறையான்னு கேட்டா இல்ல, அது தவறான ஒரு முறை. அப்படி ஆண்டவர் பாஸ்டர்களுக்கும் சொல்ல போறதில்ல, நமக்கும் சொப்பனத்துல வந்து பேச போகிறது இல்ல. அப்ப என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஒரு விசுவாசி அவிசுவாசியோடு கூட இணைக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்த ஸ்டெப்ல நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய பிரையாரிட்டிஸ் என்ன, நம்ம எதற்காக நம்ம முடிவு பண்ணுகிறோம், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம்ம என்ன பிளான் பண்றோம், நமக்கு பணம் முக்கியமா இருக்குதா, அழகு முக்கியமா இருக்குதா, இல்ல தேவனுடைய மகிமை முக்கியமா இருக்கிறதா அப்படிங்கிற காரியங்களை வைத்து நம்ம இந்த காரியங்களை நம்ம முடிவெடுத்து செய்யும் போது அது தேவனுடைய சித்தத்திற்குள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இன்னைக்கு ஆனா நம்ம இந்த ஆபிரகாமை பற்றி பார்க்கும்போது அங்க பைபிள் இல்ல, எல்லா பிரின்சிபிளும் கொடுக்கப்படவில்லை. அதான் இது ஒரு விசேஷித்தமான ஒரு காரியம். அப்ப ஆண்டவர் அங்க ஆபிரகாம்கிட்ட போய் ஏதோ ஒரு முறையில தரிசனமாகி அங்க அவரு சொல்றார், நான் வந்து சொல்ற இடத்துக்கு நீ வந்து புறப்பட்டு போ அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப அங்க நடக்கிற ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அந்த ரபிகள் இல்லைன்னா அந்த இஸ்ரவேல் தேசத்துல இருந்த ரபிகள் அவங்க என்ன போதனையை இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள் என்றால், ஆபிரகாம் நீதிமானாக இருந்தபடியினாலே தேவன் அவரை கண்டுபிடித்து அவரை கூப்பிட்டார் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா நம்ம பைபிள்ல என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, யோசுவா 24:2
பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். அப்படின்னா இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா, ஆபிரகாமுடைய அப்பா அவர் வேற தேவர்களை, ஒரு தேவனை அப்படின்னு சொல்லல, இட் இஸ் நாட் மோனோ, அந்த ஒரு தேவனை வணங்குறவர்கள் பல தேவர்களை, பாலி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பாலிதியஸ்டிக், அவர் பல தேவர்களை வணங்கக்கூடிய ஒரு மக்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒருவேளை நம்ம பார்க்கும்போது இவங்க அந்த ஜலப்பிரளயத்துக்கு பின்னதாக அந்த பாபேல் கோபுரத்தை கட்டி சிதறி போன காலத்திலே வாழ்ந்தவர்கள். அப்போ இவங்களுடைய தெய்வ வழிபாடு எப்படி இருந்திருக்கிறது என்றால், இவர்கள் தேவனுக்கு உத்தமமாக உண்மையாக இருந்தவர்கள் இல்லை. ஆனால் தேவன் தம்முடைய கிருபையினாலே இங்கே ஆபிரகாமை அழைத்திருக்கிறார். அப்ப அழைக்கும் போது கிருபை அப்படிங்கும்போது அவர் யார வேணாலும் அழைத்திருக்கலாம், ஆனா இங்க ஆபிரகாமை அழைத்திருக்கிறார். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன பாக்குறோம்னா, இந்த ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது அவர் கீழ்ப்படிந்திருக்கிறார். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் அந்த நம்ம ஆதியாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் அப்படி நம்ம வரிசையை பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல இப்படி எழுதியிருக்குது. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்த போது அங்கே இருந்து விட்டார்கள். இப்ப நம்ம என்ன இதுக்கு முன்னாடி யோசித்தோம்னா, ஆண்டவர் அழைத்தார் அப்படின்னு பாக்குறோம். ஆனா இங்க நம்ம ஆதியாகமத்துல பார்க்கும்போது 12வது அதிகாரம் 1வது வசனத்துலதான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்ததாக நம்ம பாக்குறோம். அதை நம்ம அடுத்தப்பல பார்ப்போம். அப்ப இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே தேராக தன்னுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு அவர் ஆரான் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு அந்த ஆரான் ஊர்ல அவர் தங்குறாரு. ஆனா ஆரானுக்கு எதுக்கு வந்தாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த வசனத்துல தெளிவா சொல்லிருக்கு, கானான் தேசத்துக்கு போக அவர் புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்த போது அங்கே இருந்து விட்டார்கள். அப்போ இது அப்படியே நம்ம இந்த ஆதியாகமத்துல சொல்லப்பட்ட அந்த நேரேஷன் அப்படியே வாசிச்சு வந்தா, ஏற்கனவே தேராக கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டது, அவர் ஆரான்ல ஸ்டே பண்ணி விட்டதாக நம்ம இந்த 11வது அதிகாரத்துல வாசித்துட்டு 12வது அதிகாரத்துக்கு வரும்போதுதான் கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பின்னால வரக்கூடிய 2-3 வசனங்களிலே அவர் எப்படி ஆசீர்வதிப்பார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். அப்ப நம்ம ஆதியாகமத்தினுடைய கதையை மட்டும் ஃபாலோ பண்ணுனா, தேராகு ஏற்கனவே அவர் கானானுக்கு போகணும்னு சொல்லி கிளம்பி அவர் ஆரான் வரைக்கும் வந்து விட்டதாகவும், ஆரான்ல தங்கி இருக்கும் போது தேராகு இறந்து போன பிறகு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி பேசுவது போலவும் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அதே மாதிரி அந்த 5வது வசனம் 5வது வசனத்துல பார்த்தோன்னே ஆண்டவர் சொன்ன உடனே அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் அப்படின்னு நம்ம வாசிட்டே வரும்போது அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 11வது அதிகாரம் 30வது வசனத்துல ஒரு தெளிவா ஒரு காரியத்தை சொல்லியிருக்கு, சாராய்க்கு பிள்ளை இல்லை, அவள் மலடியா இருந்தாள். அப்போ ஆபிரகாமுக்கும் கல்யாணம் ஆயிருந்துச்சு, அவருடைய சகோதரனுக்கும் கல்யாணம் ஆயிருந்துச்சு, தேராகு அங்க இருந்தாரு, ஆனால் சாராய்க்கு பிள்ளை இல்லை, அவள் மலடியா இருந்தாள் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்படி சொன்னது 11வது அதிகாரத்துல சொன்னதுக்கு அப்புறம் 12வது அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அங்க சாராய்க்கு பிள்ளை இல்லை, அவள் மலடிங்கிற ஒரு காரியத்தை முந்தின அதிகாரத்துல சொல்லிட்டு இங்க என்ன சொல்லிருக்கு அப்படின்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆபிரகாமை அவர் ஒரு பெரிய ஜாதி ஆக்க வேண்டும் என்றால் அங்கே ஒரு குழந்தை பிறக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அது அந்த ஆசீர்வாதத்திலே அடங்கி இருக்கிறது. அதை நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் தான் 12:5 நம்ம பார்த்தோம், அவங்க கிளம்பி கானான்ல போய் சேர்ந்தாங்க அப்படின்னு பாக்குறோம். அவங்க அந்த கானானுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த 7வது அதிகாரத்துல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டா, கர்த்தர் மறுபடியும் கானான் தேசத்திலே ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கண்டினியூஷன் ஒண்ணு ஓடிட்டே இருக்கு. என்ன ஓடிட்டு இருக்குன்னா, சாரால் மலடி அப்படிங்கறத ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இங்க ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கும் போது நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்றாரு. திரும்ப தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் அவருடைய ஆபிரகாமினுடைய சந்ததியை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார். 13வது அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது அங்க லோத்தும் ஆபிரகாமும் பிரிறாங்க. அந்த ஆபிராமை விட்டு லோத்து பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார், எல்லா இடத்தையும் நீ பாரு,
அப்போ இந்த லேண்ட் எல்லாம் நான் உனக்கு தரப்போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இதுதான் ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், இல்லை என்றால் ஒரு ப்ராமிஸ். என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் உன்னை கூப்பிடுற தேசத்துக்கு வான்னு சொன்னாரு. அதுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து இங்கே வந்து விட்டார். எப்படி வந்தார்னா, அவர் தான் போகிற இடை மின்னதென்று அறியாமல், அதுக்குதான் நான் அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். எங்க போறோங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் வந்துட்டார். இப்ப இந்த ஆபிரகாமுடைய இந்த ஆட்டிடியூட் அப்படின்னு நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அவங்களுக்கு ஏராளமான செல்வம் இருந்துச்சு. அந்த பஞ்சம் வந்தப்போ அவங்க எகிப்துக்கு போனாங்க. அங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு. சாராயை அந்த ராஜா கூட்டிட்டு போயிறாரு. அங்க கர்த்தர் இடைப்பட்டு சாராளை மறுபடியுமாக ஆபிரகாமுக்கு மீட்டு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் திரும்ப இவங்க கானான் தேசத்துல குடியிருக்காங்க. இப்ப ஆபிரகாம் கானானுடைய மைய பகுதியில அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அப்பந்தான் நீ கீழே வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் பார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த லோத்து பிரிந்து போனவன் எங்க போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு போய் சோதோமுக்கு எதிராக கூடாரம் போட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஏன்னா இந்த லோத்துக்கு என்ன வாழ்க்கை அவசியமாக காணப்படுகிறதுனா, ஒரு பட்டணத்திலே வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அங்க போய் இவன் ஒரு கூடாரம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா இந்த ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, ஆபிரகாம் இவரு அந்த வனாந்தரமா இல்ல அது எந்த இடமோ அந்த கானான் தேசத்தினுடைய நடுப்பகுதியில ஒரு பட்டணத்தை எதிர்பார்க்காமல் அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இதுதான் அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற அந்த ஒரு தன்மை. அவர் அப்படி உட்கார்ந்து இருக்கிற காரியத்தை பத்தி பேசினார். இது நம்ம இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆதி ஆகமத்திலிருந்து இந்த கதையை ஒரு பார்வை பார்த்தோம். இதை அப்படியே நம்ம இப்போ அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளுக்கு வந்தோம்னா, இங்க சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நம்ம பாக்குறோம். என்ன பாக்குறோம்னா, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே அப்படின்னா, தேராகு தன்னுடைய மகனாகிய ஆபிராமை கூட்டிக் கொண்டு ஆரான் ஊருக்கு வந்தான்னு பாக்குறோமே, அதான் ஆரான் ஊரு. அங்க வர்றதுக்கு முன்னாலேயே, அப்ப எப்படின்னா நம்ம ஜெனிசிஸ்ல வாசிக்கும் போது நம்முடைய முதல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வரும் அப்படின்னா, ஆரானுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா தேராகு கானானுக்கு போறதுக்காக கிளம்பி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு அவரு ஆரானுக்கு ஆரான்ல குடியிருக்கிறாரு. அங்கதான் அவரு தேராகு செத்து போயிறாரு. அப்புறம் ஆண்டவர் பேசின மாதிரி அந்த காரியங்கள் காணப்படும். ஆனா இங்க ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே அப்படின்னா, அந்த ஆரானுக்கு அவர் வர்றதுக்கு முன்னால எங்க இருந்தாருன்னா மெசபத்தோமியாவில இருந்தார். அதுதான் அந்த ஊர் என்கிற தேசம். அந்த ஊருங்கிற இடத்துல அவர் இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, இந்த ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இங்க ஆண்டவர் அழைத்த அழைப்பு எங்கே நடக்கிறது என்று சொன்னால், ஆரானுக்கு வருவதற்கு முன்னதாகவே கர்த்தர் அழைத்து விட்டார். ஒருவேளை ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து கிளம்பும் போதுதான் தேராகு தன்னுடைய குடும்பத்தில் உள்ள சிலரை கூட்டிக் கொண்டு அங்க வர்றார். அங்க லோத்துவும் கூட வர்றான், ஆபிரகாமுடைய ஒரு சகோதரனும் அங்கே கூட வருகிறான். இவங்க எல்லாரும் கிளம்பி அங்க இருந்து வர்றாங்க. இவங்க எல்லாம் இப்படி கிளம்பி வர்றத நம்ம பாக்குறோம். அப்போ இந்த நேரேஷனை கரெக்டா சொல்லணும் அப்படின்னா நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையினுடைய கதைகள் தேவைப்படுகிறது. அப்ப அவங்க கல்தேயர் தேசத்துல இருந்து புறப்பட்டு ஆரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இந்த தேசத்துக்கு அவனை அழைத்து கொண்டு குடியிருக்கும்படி செய்தார். அப்போ ஆரான்ல அவங்க அப்பா கூட ஸ்டே பண்ணியிருந்தாரு. அவங்க அப்பா இறந்து போன பிறகு அவர் அங்கிருந்து கிளம்பி கானானுக்கு வந்து விட்டார். அப்போ ஆபிரகாமுடைய பிரயாணம் அவர் எப்படி ஆரம்பித்தாரோ அந்த பிரயாணம் ரொம்ப ஸ்லோவா தான் நடந்துச்சு. அவரு ஆரான்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்கள் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த 5 வருடத்துக்கு பின்னால இவர் எங்க வந்துட்டார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, கானானுக்கு சேர்ந்து விட்டார். இடையில இவர் அங்க ஸ்டே பண்ணிருக்கிறாரு. இத சொல்லிட்டு இந்த ஸ்தேவான் தன்னுடைய பிரசங்கத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த கானான் தேசத்துல ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில், அவர் கானானுக்கு வந்துட்டாரு. யார் வந்துட்டா? ஆபிரகாம் அங்க இருந்து கிளம்பி கானான் வரைக்கும் அவர் சேர்ந்துட்டாரு. ஆனா அவருக்கு என்ன கிடைக்கல அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இன்னும் ஒரு அடி நிலம் கூட அவருக்கு உரிமையாக மாறவில்லை. ஒருவேளை ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் கூடாரங்களில் தான் குடியிருந்தார். சொந்தமா ஒரு பெரிய பில்டிங்லாம் அவர் கட்டல. அப்ப கட்ட தெரியாதான்னு கேட்டா, பாபேல் கோபுரத்தை கட்டினவங்களுக்கு கட்ட தெரியும். ஆனா அவர் ஏன் கட்டல அப்படின்னா, அவருக்கு சொந்தமான நிலம் கிடையாது. அவரு அந்த என்ன புதைப்பதற்கு ஒரு குகையை தான் விலை கொடுத்து வாங்கினாரே தவிர, மற்றபடி அவர் எந்த நிலத்தையும் காசு கொடுத்து வாங்கினதா அங்க எந்த ஒரு சூழ்நிலையும் அங்கே சொல்லப்படவில்லை. அப்ப அவருக்கு அங்க நிலம் சொந்தமா இல்லை. அதே மாதிரி அவருக்கு பிள்ளையும் இல்லை, சொந்தமா நிலமும் இல்லை.
ஆனா ஆண்டவர் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை நான் சுதந்திரமாக தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஆண்டவர் அவரை கூப்பிட்டுட்டாரு, அவர் கிளம்பி வந்துட்டாரு வர்றாருன்னா அதே ஒரு பெரிய லாங் ஜேர்னி. அவர் வந்து சேர்ந்துட்டாரு. இங்க வந்து கூடாரம் போட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. லோத்தும் அப்படிதான் கூடாரத்துலதான் இன்னும் உட்கார்ந்து இருக்கிறாரு. இன்னும் இவருக்கு எந்த நிலமும் சொந்தமாகல, குழந்தையே இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு தருவேன் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு. அப்ப நம்ம இந்த வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, அப்ப அவனுக்கு முதல்ல என்ன வருது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஆண்டவருடைய அழைப்பு என்று சொல்லி ஒன்று வருகிறது. நீ புறப்பட்டு வா அப்படின்னு சொல்ற. அப்போ இவன் எந்த தேவன் அழைத்தார் அப்படின்னு கேட்டா, இவர் ஏற்கனவே பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறார். ஆனா இப்போ யாரோ ஒரு தேவன் வந்து இவரை வந்து கூப்பிடுறார். அப்ப இவர் வந்து நீர் யாரு அப்படின்லாம் கேட்டாரா, இல்ல என்ன செய்தார் அப்படிலாம் நமக்கு தெரியாது. ஆனா இவர் என்ன செய்தார் என்றால், அழைத்த இந்த தேவனை அவர் விசுவாசித்தார். தான் போகிற இடம் எதுன்னு அவர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அவர் உடனே புறப்பட்டு வந்தார். அவர் கீழ்ப்படிந்தார் என்பதை நம்ம வந்து இந்த வசனத்துல நம்ம வந்து பாக்குறோம். அப்ப ஆபிரகாமுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பிற்கு அவர் கீழ்ப்படிந்தார். அந்த அழைப்பு அப்படி கொஞ்சம் டீடைல பார்த்தா அவர் என்னெல்லாம் பண்ணாருன்னா, தன்னுடைய தகப்பனுடைய குடும்பத்தையும் தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய இனத்தையும் விட்டு தேவன் அழைக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு அவர் புறப்பட்டார். அப்ப இந்த மாதிரி ஒரு புறப்படுவதற்கு விசுவாசம் தேவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எங்க போறோம்னு அவர் கவலையப்படாம அவர் கீழ்ப்படுகிறாரு. அந்த கீழ்ப்படிதலினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அதுதான் விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நம்ம தொடர்ந்து அந்த எபிரேயர்ல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து. இந்த பரதேசி அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, he didn't have anything of his own. அதாவது அவனுக்கு சொந்த நிலமோ எதுவுமே கிடையாது. அவர் பரதேசி. he doesn't belong to that place. அந்த இடத்திற்கு உரிய உரிமைகள் எதுவும் இல்லாதவனாக அவன் ஒரு பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவனுக்கு விசுவாசம் இருக்கிறது. இந்த விசுவாசம் இருக்குது. அவர் வந்துட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு, இந்த தேசத்தை தான் கொடுத்திருக்கிறாரு. நம்மகிட்ட ஆண்டவர் இப்படி சொல்லி இருந்தாருன்னா நம்ம உடனே என்ன பண்ணோம்னா, வந்த உடனே ஒரு நிலத்தை விலைக்கு வாங்கி இருக்கிறதுக்கு நம்ம ஒரு வீட்டை கட்டியிருப்போம். இங்க அவர் என்ன பத்தி என்ன சொல்லிருக்குன்னா, அவர் பரதேசியை போல சஞ்சரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூடாரங்களிலே கூடியிருந்தார். எப்பன்னு பாத்தீங்கன்னா 3 தலைமுறை. யாரு கூட எல்லாம் அவர் வந்து ஈசாக்கோடு யாக்கோபோடு அவர் கூடாரங்களில் குடியிருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு கேட்டா, 3 தலைமுறைகள் ஆனாலும் தேவன் எனக்கு இந்த லேண்டை தர்ற வரைக்கும் நான் வந்து அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கவில்லை. நான் வந்துட்டேன். நான் வந்து விசுவாசத்திலே நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன். ஆண்டவர் மீதி காரியங்களை செய்யட்டும் என்று சொல்லி அவர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் தான் செய்யணும். அப்போ அந்த 10வது வசனத்துல இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதுகிறவர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஏனெனில், ஏன் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார், ஏன் பரதேசியை போல சஞ்சரித்தார் என்று சொல்லிவிட்டு, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஒருவேளை இத வந்து ஆதியாகமத்துல இந்த வசனத்தை சொல்லி இருந்தா யாருக்கும் இந்த வசனம் புரிந்திருக்குமாங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனா எபிரேயர் நிருபத்துல சொல்லும் போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லும் போது, இந்த அஸ்திபாரங்கள் உள்ள நகரம், தேவனால் கட்டப்பட்ட நகரம் எது என்று சொன்னால் அது பரலோகம் என்று சொல்லி நமக்கு தெரியும். இது ஒரு குழப்பமா இல்லை என்றால் தெளிவா இந்த வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இதை கொஞ்சம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத நம்ம வரிசையா பார்த்தோம் அப்படின்னா, தேவன் அழைத்தார். அழைத்தது தேவன். இப்போ இந்த தேவனுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவரு அழைத்த உடனே இந்த அழைப்பு உண்மையா பொய்யா, இல்ல நான் எங்க போறேன், போற இடத்துல ஏதாவது உண்டா, வசதி இருக்கா, இல்ல நானா ஏதாவது தப்பா போறேன்னா அப்படிலாம் அவர் எதுவுமே யோசிக்கல. நான் எங்க போறேங்கிறதும் அவர் யோசிக்கல. அழைத்தது தேவன் என்று அவருக்கு தெரிந்து விட்டது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். அந்த விசுவாசத்தினுடைய விளைவு என்னன்னு கேட்டாச்சுன்னா, ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். உடனே கிளம்பிட்டார். அப்ப நம்ம சரித்திரத்துல பார்த்தா அவர் கிளம்பும் போது அவங்க அப்பா வராரு, இன்னும் கொஞ்சம் பேரும் அவர் கூட கிளம்பி கானானுக்கு போகிறார்கள். போற வழியில ஆரான்ல ஸ்டே பண்ணிட்டாங்க. ஒருவேளை ஆரான்ல ஸ்டே பண்ணதுக்கு காரணம் அவருடைய தகப்பனாரும் அவரோடு கூட வந்தவர்களுமாக இருந்திருக்கலாம். எல்லாரும் கானானுக்கு போகல.
ஏன்னா கூட வந்தவங்கள தேவன் நிறுத்தணும்னு நினைச்சாரா, என்ன செஞ்சாரு நமக்கு தெரியாது. அநேகர் அப்படி சொல்லுவாங்க, அவங்க அப்பாவோட அவர் கிளம்பி வந்தது தப்பு அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அப்படி வேதத்துல எதுவும் சொல்லப்படல. ஆனா அவங்க கானானுக்கு வந்து சேரவில்லை. ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அழைக்கும் போது அவனுக்கு சேர்த்தாப்புல ஒரு வாக்கு தத்துவத்தையும் கொடுத்தாரு. என்ன சொன்னாரு, நான் வந்து உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், இந்த நிலத்தெல்லாம் நான் உனக்கு தருவேன், நீனும் உன் சந்ததியும் இதை வைத்திருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இப்ப இந்த வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு செய்யப்பட்டது. ஆபிரகாம் அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்தார். ஆனா ஆபிரகாம் அந்த நிலத்தை தன்னுடைய சொந்த நிலமாக மாற்றவே இல்லை. அவர் அதை தன்னுடைய சொந்த நிலமா அவர் பார்க்கவே இல்லை. அவர் கூடாரத்துலதான் உட்கார்ந்துருக்காரு. கூடாரத்தை எங்க வேணாலும் போட்டு யார் நிலத்துல வேணாலும் போட்டு உட்கார்ந்துருக்கலாம். அப்ப அந்த வாக்கு தத்தம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அப்போது நிறைவேறிச்சுன்னா நிறைவேறவே இல்லை. அப்ப ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா ரொம்ப பொறுமையா இருந்தார். என்ன இவர் இப்படி பொறுமையா இருக்காரு, அவர் ஒரு தலைமுறை 2 தலைமுறை 3 தலைமுறை போயிட்டு இருக்கு, ஆண்டவர் அழைத்தாரு, அழைத்த இடத்துக்கு நான் வந்துட்டேன், இங்க ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு அவர் கேட்டிருக்கணும். ஆனா அவர் அது கேட்கவே இல்லை. அவர் ரொம்ப பொறுமையா இருக்காரு. எப்படி இருக்கிறாரு பொறுமையில, பரதேசியா இருக்காரு. பரதேசி என்றால் உரிமை இல்லாமல் அந்நியனாக அந்த நிலத்துல அவர் ஒரு அந்நியனாக இருக்கிறாரு. அதுக்கு எவிடன்ஸ் என்னன்னு கேட்டாச்சுன்னா, ஒரு பில்டிங் எல்லாம் கட்டல, சொந்த நிலத்துல வாங்காம கூடாரத்துல குடியிருக்காரு. எப்ப வேணாலும் கூடாரத்தை எடுத்துட்டு அவர் எங்க வேணாலும் போலாம். அதை சொல்லிட்டு எபிரேய நிருபத்துல என்ன முக்கியமா சொல்லியிருக்குன்னா, அவர் பரலோகத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதுல நம்ம என்ன புரிந்து கொள்ள முடியும், தேவன் அழைத்தார், அவர் கீழ்ப்படிந்தார், வாக்குத்தத்தம் உண்டு, ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை அவர் பார்க்கல. ஆனா அவர் எப்படி இருந்தாருன்னா பொறுமையா இருக்காரு. அந்த பொறுமைக்கு அடையாளமாக அவர் பரதேசியாகவும் கூடாரத்திலையும் இருக்கிறாரு. இந்த பொறுமைக்கு இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால், அவர் பரலோகத்தை எதிர்பார்த்திருந்தார் என்று சொல்லி நம்ம எபிரேயர் நிருபத்திலே நம்ம வந்து வாசிக்கிறோம். இப்ப தேவனுடைய அழைப்பு, அது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை பத்தி நம்ம வந்து பார்த்தோம். இப்போ விசுவாசம், இந்த விசுவாசம் நம்மளும் ஆபிரகாமுடைய சந்ததியாக இந்த விசுவாச மார்க்கத்திலே நம்ம பின்னால போகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நமக்கும் தேவனுடைய அழைப்பு உண்டு. அந்த அழைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நம்ம சுவிசேஷத்துல இப்படி வாசிக்கிறோம். மார்க் 1:14, யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். இங்க ஹைலைட் பண்ணிருக்கேன், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். அங்க ஆண்டவர் சொன்னதை அவர் விசுவாசிச்சாரு. விசுவாசிக்கும் போது அவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய தேசத்தையும் தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய தகப்பன் வீட்டையும் விட்டு விட்டு அவர் புறப்பட்டு வேற ஒரு இடத்துக்கு அவர் போனாரு. ஒருவேளை இந்த மனம் திரும்பி அப்படின்னு நம்ம சொல்லும் போது, நம்முடைய பழைய வாழ்க்கையை விட்டு விட்டு நம்ம புதுசா ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம். எதை நம்பினா, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அழைப்பாகிய சுவிசேஷத்தை நம்பி என்பதை நம்ம பார்க்கலாம். ஏன்னு கேட்டா, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தை விட்டு விட்டு நம்ம ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு மனம் திரும்பி நம்ம சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இதே யோவான் ஸ்நானகன் பேசினார்னா அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, மனம் திரும்புதல் என்று சொல்லும் போது அதைத்தான் நம்ம உலகத்தை விட்டுட்டு நம்ம திரும்புறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது கூட இணைந்திருக்கிற ஒரு காரியம் விசுவாசம். இங்க மனம் திரும்புதலுக்கும் கனிகளுக்கும் நடுவுல அந்த விசுவாசம் இருக்குது. அப்ப மனம் திரும்பினா என்ன செய்ய சொல்றாருன்னா, நீங்கள் கனிகளை கொடுங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒருவேளை இந்த கனிகள் என்பதைத்தான் நாம் விசுவாசத்தின் கிரியைகள் இல்லைன்னா விசுவாசத்தினுடைய கனிகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அழைப்பு மனம் திரும்புதலுக்கு. இந்த மனம் திரும்பும் போது என்ன நடக்குதுன்னா, நம்ம பழையவைகளை விட்டு விட்டு நம்ம புதியவைகளுக்கு நேராக, புதிய வாழ்க்கைக்கு நேராக, கனி கொடுக்கும் வாழ்க்கைக்கு நேராக நம்ம திரும்ப வேண்டியது இருக்கிறது. அப்படி திரும்பல அப்படின்னா அங்க ஒரு வரும் கோபம் என்று இருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். யோவான் 1 யோவான் 2:15 இப்படி ஒரு கட்டளை நமக்கு உண்டு. என்ன உண்டு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவேளை இந்த மனம் திரும்புங்கள் என்று சொல்லும் போது அங்கதான் வருது. உலகத்திலேயே உலகத்துல உள்ளதுலயே நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா அன்பு கூறக்கூடாது. அப்ப எதுல அன்பு கூற வேண்டும், நமக்கு என்ன தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, அதை விசுவாசிச்சு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த உலகத்தை விட்டு விட்டு நம்ம வெளியில வரணும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. இப்ப நமக்கு விசுவாசம் இருந்தால், எதன் மீது, இந்த சுவிசேஷத்தின் மீது நமக்கு விசுவாசம் இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும் அப்படின்னா, பின்னானவைகளை மறந்து நம்ம முன்னானவைகளை நோக்கி உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாமல் நம்ம தேவன் மேல அன்புள்ளவர்களாக இதை விட்டு விட்டு வந்து விட வேண்டும். அதான் அங்க சொல்லி, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி சில காரியங்கள்லாம் சொல்லிட்டு,
உலகமும் அதை நிச்சயம் ஒளிந்து போகும். அப்ப நம்ம எப்படிப்பட்ட காரியங்களை நம்ம நோக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ராஜ்யத்திற்கான காரியங்களை நம்ம நோக்க வேண்டும் என்கிற காரியங்களை நம்ம பாக்குறோம். சரி, இங்க அதை அப்படியே நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த 2 கொரிந்தியர் 5:6 நம்ம என்ன பாக்குறோம்னா, நம்ம எப்படி நடக்கிறோம் என்றால் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்ப நம்ம வந்து பார்க்கிற காரியங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையை முடிவு செய்வதில்லை. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அழைப்பை நினைத்து, இந்த சுவிசேஷத்தை நினைத்து விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம தொடர்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். இந்த ஆபிரகாமை பற்றி பார்க்கும்போது இவர் கானான் தேசத்துக்கு வந்து விட்டார், கீழ்ப்படிஞ்சு வந்துட்டார். ஆனா கானான்ல வந்த உடனே நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, வந்த உடனே ஆண்டவர் உடனே எல்லாத்தையும் கொடுத்துருவாரு அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்ப்போம். ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னா, 3 தலைமுறையா ஆண்டவர் எதையுமே கொடுக்கல. ஒரு அந்த அந்த சிச்சுவேஷன் அப்படி நம்ம நல்லா யோசித்து பார்த்தோம்னா, அங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததி இந்த மாதிரி அந்நிய தேசத்துல ஒரு 400 வருஷம் அடிமைகளாக உபத்திரப்படுவார்கள், அதுக்கு பின்னால அவங்களை நான் கூட்டிட்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த 400 வருஷத்துல எத்தனை தலைமுறைகள் கடந்து விடும், அதை பத்தி அவர் கவலையே படல. அவருடைய விசுவாசம் அங்க ரொம்ப பொறுமை உள்ளதாக இருந்துச்சு. இந்த விசுவாசம் ஏன் பொறுமை உள்ளதாக இருந்தது என்று சொன்னால், அவர் பூமிக்குரியவைகளை அவர் நாடாமல் அவர் பரலோகத்திற்குரிய காரியங்களை அவர் நாடி இருக்கிறார். அப்போ ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலினுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால், அவர் பூமியில் உள்ள நிலத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை. அவருடைய கீழ்ப்படிதலுக்கு ஒரு அடிப்படை, அவர் பரலோகத்தை எதிர்பார்த்தார். நம்ம இன்னும் எபிரேயர்ல இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்ப்போம். என்னன்னா, அவங்க திரும்பி போகணும்னு நினைச்சிருந்தா ஈஸியா போயிருக்கலாம், ஆனா அவங்க திரும்பி போக விரும்பவில்லை அப்படின்னு நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். இங்க நம்ம பார்க்கும்போது இந்த பொறுமை என்கிறது ஆவிக்குரிய கனிகளிலே ஒன்றாகவும் இருக்கிறது. இங்க நம்ம பார்க்கும்போது இந்த பொறுமை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆபிரகாம் விசுவாசித்தான், அதனாலே அவன் தேவனால் நீதிமான் என்று எண்ணப்பட்டான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, அங்க ஆபிரகாம் விசுவாசத்தினுடைய அடையாளமாக அவர் காட்டின ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அது பொறுமை. ஏன்னா 3 தலைமுறைக்கு அவர் எதையுமே பார்க்கல. அவர் சாகும் போதும் அவருக்கு எந்த நிலமும் சொந்தமா இல்லை. ஆனாலும் தேவனை அவர் விசுவாசிப்பதை அவர் நிறுத்தவில்லை. அப்ப இங்க என்ன சொல்லிருக்குன்னா, நம்மையும் தேவன் அழைத்த உடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மனம் திரும்புறோம். உடனே நம்ம எதையுமே எதிர்பார்க்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை வேற ஒரு பகுதிக்கு வந்து விட்டது, நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு நேராக திருப்பி விட்டோம். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்னா பொறுமையோடு கூட இருக்க வேண்டும். யாக்கோபுல அதை பாத்தீங்கன்னா தெரியும், நமக்கு வரக்கூடிய பரீட்சை, எந்த பரீட்சை? நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சை நமக்கு பொறுமையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பொறுமை அது வந்து நம்ம பூரணராக நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி பொறுமையானது கிரியை செய்யும் சொல்லியிருக்கு. அப்ப நம்ம வந்து பெர்ஃபெக்டா மாறணும் அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு காரியம் என்னவா இருக்குன்னா பொறுமை. அப்போ விசுவாசம் என்பது உடனடியாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வந்து கையில கொடுக்குமா அப்படின்னா இல்ல. நம்ம எபேசியர்ல வாசிக்கிறோம், நம்மை உன்னதங்களில் உட்கார வைத்தார் அப்படிலாம் நம்ம விசுவாசத்துல சொல்லிட்டோம். ஆனா உண்மையிலே உட்கார்ந்து இருக்கமா யோசித்து பாத்தீங்க அப்படின்னா உட்கார்ந்து இருக்கமா இல்லையாங்கிறது இன்னும் நிறைவேறவில்லை. அது நிறைவேறும். நம்ம பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். 1 பேதுருலயும் அதான் நம்ம வந்து பாக்குறோம், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இப்ப நமக்கு விசுவாசிகளுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்வோம் அப்படின்னு தெரியும். இந்த புதிய வானம் புதிய பூமியிலே நம்ம தேவனோடு கூட அவருடைய சிம்மாசனத்துல இருப்போம்லாம் நமக்கு வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். அப்போ நம்ம விசுவாசிச்ச உடனே எல்லாம் நிறைவேறிச்சானா இல்ல. நம்ம பழையவைகளை விட்டு விட்டோம், நம்ம எல்லாம் புதியவர்களாக மாறிவிட்டோம், புதுமைக்கு நேராக நம்ம வந்து விட்டோம். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நமக்கு விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டிய ஒரு காரியம் வருகிறது. நம்ம அவரை காணல, ஒருவேளை நம்ம இயேசுவை கண்ணால காணல, நம்ம அவரை தரிசிக்கல, ஆனாலும் அவரிடத்துல நம்ம என்ன வந்திருக்கோம்? விசுவாசம் வைத்திருக்கிறோம். அதனுடைய விளைவாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். இந்த சந்தோஷம் எப்ப வரைக்கும் தொடரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். சரியா? இது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இந்த ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது. அப்போ நம்முடைய விசுவாசம் என்பது ஆரம்பித்து விட்டது. இந்த விசுவாசத்திற்கு பொறுமை என்று ஒன்று தேவைப்படுகிறது. அப்ப ஆண்டவர் சொன்ன மாதிரி அங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில உடனடியே எதுவுமே நடக்காட்டாலும் அவருடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி இருந்தது போல நம்முடைய கண்கள் நம்முடைய ஆத்தும ரட்சிப்பை பெறுவதற்கான இந்த விசுவாசத்தை சார்ந்து இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை நம்ம இங்க ஆபிரகாமில் இருந்து நம்ம இந்த காரியத்தை நம்ம இங்க கத்துக்கொள்றோம். அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, விசுவாசத்தினால நம்ம உலகத்தை விட்டு வெளியேறி, உலகத்தை விட்டு வெளியேறினா உடனே அப்படி பிசிக்கலா உலகத்தை விட்டு வெளியேறல, உலக சிநேகத்தை வெறுத்து உலகத்தின் மேலுள்ள அன்பை விட்டு நம்ம மனம் திரும்பி தேவன் அழைத்த பரிசுத்த வாழ்வுக்கு நம்ம வந்துட்டோம்.
வந்த உடனே எல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைவதற்கு நம்ம பொறுமையோடு கூட நம்ம வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கறத தான் நம்ம இந்த வசனத்துல நம்ம பாக்குறோம். அப்ப இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தினுடைய அடையாளங்கள் என்னன்னு கேட்டாச்சுன்னா, இந்த ஆபிரகாம் அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஆண்டவர் அழைத்தார், ஆண்டவரை அவர் நம்பினார், அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே வெளியேறினார். வெளியேறி அவர் வரும்போது அவருடைய கீழ்ப்படிதலின் அடிப்படை என்னன்னு கேட்டாச்சுன்னா, நான் எப்படிப்பட்ட இடத்துக்கு போறேன், நான் என்ன பெற்றுக்கொள்வேன் என்பதை பற்றி அவருடைய மனது எண்ணாமல், தான் போகிற இடம் என்னதென்று அறியாமல், அதை பத்தி அவருக்கு கவலையே படல. அவருக்கு ஒண்ணுதான், ஆண்டவர் மேல எனக்கு விசுவாசம் இருக்கு, ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், நான் கீழ்ப்படிய வேண்டும். அவர் வந்துட்டார். இதை நம்ம அப்படியே நம்ம ஸ்பிரிச்சுவலா பார்க்கும்போது, நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், நமக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் நாம் தேவனை நம்பி இந்த உலகத்தை வெறுத்து தேவனுக்கு பின்னாக நாம பரிசுத்தமாக வாழ்வதற்கு நம்ம வந்து விட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நம்ம எப்படி ஆபிரகாம் பரதேசியாக அவன் கூடாரங்களில் இருந்தது போல நம்ம இந்த பூமியில நம்முடைய வேர்களை வைத்து விடாமல், இந்த பூமியில நமக்கென்று சொத்து சுதந்திரங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல், நம்முடைய கண்களை பரலோகத்திலே வைத்து நம்முடைய விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைவதற்கு நம்ம பொறுமையோடு வாழ வேண்டும் என்கிற காரியத்தை நம்ம இந்த இன்றைக்கு வாசித்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். இன்னும் இந்த ஆபிரகாமை குறித்ததான காரியங்கள் முடியவில்லை, தொடர்ந்து வரப்போகிற பைபிள் ஸ்டடியில நம்ம படிக்கலாம். நான் எனக்கு இங்க நிறுத்திக்கிறேன், நம்ம ஜெபித்து முடித்து விடலாம். ஒரு நேரம் குறைவாக இருக்கிறது, நானே ஜெபிச்சிடுறேன். இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆபிரகாமினுடைய சந்ததியாராக விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று கருதப்படுகிறதற்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றைய ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அந்த விசுவாசம், அந்த கீழ்ப்படிதல், அந்த பொறுமை எங்களிலே காணப்படத்தக்கதாக ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தின் பலனாகிய இந்த ஆத்தும ரட்சிப்பை நாங்கள் அடைந்து கொள்ள தேவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட நீர் இருந்தலும் கர்த்தாவே, எங்களை வழி நடத்தியருளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஓகே பிரதர். Okay brother, thank you. Yes uncle. Okay.